அவர்கள் கடத்தி கொண்டிருக்கிறார், காலந்தாமதப்படுத்துகிறார் என்று சொன்னால் அது முறையல்ல என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஆக மத்திய அரசுக்கும் இதை தெரிவிக்க வேண்டிய காலையில் நான் சொல்லி கூட இருக்கின்றேன். ஆக தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் உடனடியாக வெற்றி பெற்றிருக்கிற மெஜாரிட்டியாக பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் அவர்களுக்கு தமிழ்நாடு முதல்வர் பதவி பிரமாணம் செய்து கொடுப்பதற்கு நாங்கள் உடன்படுகிறோம், வாழ்த்துகிறோம், நடக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ரெண்டாவது, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இந்திய முஸ்லீம் லீக் நாங்கள் ரெண்டு இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி கூட்டணியில் உள்ள பலரும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டும் அவர்கள் விலகியதாகவும் அவர்கள் புதிதாக ஏற்பட போகிற ஆட்சிக்கு விஜய் அவர்களுடைய தலைமையான இந்த ஆட்சிக்கு தங்களது ஆதரவை தெரிவிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க. இது அந்த கட்சியினுடைய முடிவு, அந்த கட்சி எடுத்திருக்கிற முடிவு. அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, தேசிய அளவில் இருக்கிறாங்க. ஆக அவர்கள் எடுத்த முடிவுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலே உள்ள நிலைமை இன்று நேற்றல்ல, தொடர்ந்து நாங்கள் பின்பற்றி வரக்கூடிய ஒரு சரியான சரித்திரபூர்வமான நிலைமை என்ன என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நாங்கள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தலைவர் தலைமையில் எடுக்கக்கூடிய முடிவு தெரிவிக்கும் போதுதான் அதனை அனைத்து கட்சிகளையும் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எந்த முடிவையும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இதுவரை விஜய் கட்சியை பற்றி அறிவிக்கவில்லை. ஆகவே எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிவிக்கக்கூடிய முடிவுப்படி தான் நாங்கள் நடப்போம். அது நேற்றும் அப்படி தான் நடந்தோம், இன்றும் அப்படி தான் நடப்போம், நாளையும் அப்படி தான் நடப்போம். அதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதே மதச்சார்பற்ற கூட்டணியிற்குரிய விசிக கம்யூனிஸ்டுகள் இணைந்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது தொடர்பான ஆலோசனைகளும் இருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்கே போய் சேர்ந்ததாக செய்தி வருகிறது. அதே மாதிரி அந்த கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கலாம், அப்படி ஆதரவு கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னு சொன்னால், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவெடுத்து இந்த கூட்டணி சார்பாக வருகிற தேர்தலிலோ அல்லது இப்போது நடக்கக்கூடிய சூழ்நிலையிலோ நாம் ஜோசப் இவருக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னால் அதை நாங்கள் செய்வோம். இதை நாங்கள் சொல்ல முடியாது, முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு ஸ்டாலின் இடத்துல இருக்கிறது. இப்போ அந்த கட்சியை சேர்ந்தவங்க உங்கள்கிட்ட ஆதரவு கேட்டு உங்கள் கட்சி அலுவலகத்துக்கு வந்தாங்க. அவங்க ஆதரவு கேட்டா மீண்டும் வந்திருக்கிறாங்க, வந்தாங்க கேட்டாங்க. இல்ல சார், இப்போ திரும்ப வந்திருக்காங்க. இல்ல வந்து காலையில வந்தாங்க. இல்ல சார், திரும்ப இப்போ வந்திருக்காங்க கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லியிருக்கோம். அப்ப நாங்க என்ன சொன்னோம், நாங்க இருக்கிற கூட்டணியில இப்ப நேரத்துல 80 வருஷமா இருக்கிறோம். இந்திய முஸ்லீம் லீக் நாங்கள் மற்ற கட்சிகள் வரவும் போகும், அப்படி இல்லை, தொடர்ந்து இருக்கிறோம். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிகள் தான் ஒரு உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாலும் சரி, எம்பி தேர்தலாலும் சரி, ராஜ்யசபாலும் சரி, எந்த பதவியாகவும் நாங்கள் தமிழ்நாட்டில் முஸ்லீம் லீக் சார்பாக வைத்திருக்கிறோன்னு சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு அளித்த ஒரு நன்கொடை. அது நாங்கள் 80 வருஷ காலமாக அப்படி தான் நாங்கள் பின்பற்றி இருக்கிறோம். அதனால் மற்ற கட்சிகள் எப்படி இருக்கோ இல்லைன்னு என்னால் சொல்ல தெரியாது. நாங்கள் இருக்கிறது இந்த நிலை. திமுக வந்து ஒரு வேளை வேணான்னு மறுத்துட்டா நீங்கள் போக மாட்டீங்க? இல்லைங்க ஐயா, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில்
இடம்பெற்றிருக்கிற மற்ற கட்சிகள் அவர் முடிவெடுக்க அவங்களுடைய அதிகாரம். எங்களை பொறுத்தவரை எங்களுடைய நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவராக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ன முடிவெடுத்து அறிவிக்கிறாரோ அவங்க கூட்டணிக்கு போவானா அப்படின்னு முடிவெடுத்தா அவர் இப்போது வரைக்கும் எதையும் அவங்க சொல்லலை. அதாவது இப்போ எதையும் சொல்லலை. தமிழக ஆளுநர் அவர்களுக்கு உடனடியாக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது சட்டம். அந்த சட்டத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று தான் அறிக்கை கொடுத்துருக்காரே தவிர யாரும் போக வேணும்னு அவர் சொல்லலை. அதை பற்றி அவர் பேசலை. என்னன்னா சார், தாவேகா தலைவர் விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியில இருக்கக்கூடியவங்களே நான் கூப்பிட மாட்டேன், மதசார்பற்ற ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு தான் நான் இருக்கேன். சோ மதசார்பு இல்லாத இருக்கக்கூடிய ஆட்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சிகளா வந்து தேடி வந்து ஆதரவை தெரிவிக்கிறார். ஒருவேளை IUML ஆதரவு தெரிவிக்காத பட்சத்துல அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போய்விடும். மீண்டும் ஒரு தேர்தல் வரும். அந்த தேர்தலை வரட்டும் அப்படின்னு IUML எதிர்பார்க்கிறார். அந்த நிலையில் நாங்கள் யோசிக்கவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மேட்டர்ல ஒரு முடிவெடுக்க நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்க சொன்ன அத்தனையும் நீங்க எல்லாம் காலையில இருந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. வந்த அவர் நண்பர்கள்ட்ட என்ன சொன்னோம் அப்படின்னா, எங்கள்கிட்ட பேசுறதை விட ஸ்டாலினே நீங்க பார்த்துக்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன போது